In this video, market ஒரு price continuationல இருக்கும்போது price continuationல ஆகக்கூடிய rejections பொறுத்து எந்த மாதிரி ட்ரேட் எடுக்குதுங்கிற விஷயத்தை ஒன்று கிளியரா பார்க்கலாம். இந்த ட்ரேட்ஸ் வந்து லாஸ்டா என்னுடைய withdrawal ஓவரால் கிளியர் ஆனதுக்கு அப்புறம் நான் எடுத்த ட்ரேட்ஸ் பேலன்ஸ் இந்த அமௌண்ட் வச்சு அகைன் எல்லாமே withdrawal பண்ணிட்டு அகைன் நான் வந்துட்டு டெபாசிட் பண்ணுவேன். டெபாசிட் பண்ணிட்டு தான் நான் வந்துட்டு நெக்ஸ்ட் ட்ரேட் வந்து கண்டினியூ பண்ணுவேன். ப்ராஃபிட் பண்ண அமௌண்ட்டை உள்ள வச்சுட்டு அது மூலமா நான் வந்து நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ண மாட்டேன். ஓகேவா? ஸோ வித்ட்ராவல் பண்ண அமௌண்ட்ல இருந்து மறுபடியும் டெபாசிட் பண்ணிட்டு டெபாசிட் பண்ண அமௌண்ட்ல இருந்து மறுபடியும் கண்டினியூ பண்ண விஷயம் தான் இது. ஸோ மார்க்கெட்ல ஒரு பிரைஸ் ரிஜெக்ஷன் ஒரு கண்டினியூஷன் இருக்குதுன்னு சொல்லும்போது அங்கே பிரைஸ் ரிஜெக்ஷன் கண்டிப்பா இருக்கும். ஸோ அந்த கண்டினியூஷன்ல இருந்து பிரைஸ் ரிஜெக்ட் ஆகக்கூடிய ஏரியால எப்படி ட்ரேட் ஃபார்ம் பண்றதுங்கிற விஷயத்தை தான் இந்த ட்ரேட்ல இருந்து நான் கிளியர் பண்ணியிருப்பேன். ஓகேவா? ஸோ இது ஒன்று என்னன்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஓவரால் நான் வந்து ஃபர்ஸ்ட் டே இந்த ட்ரேட் நான் எடுத்த டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாட்டர்டே 30 நவம்பர் சாட்டர்டே மார்க்கெட் ஓடிசி மார்க்கெட்டில் தான் ட்ரேட் பண்ணியிருந்தோம். ஸோ மார்க்கெட் வந்து எனக்கு ரொம்பவுமே ஒரு டஃப் காம்படிஷன் கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா என்னுடைய ப்ரைஸ் ரிஜெக்ஷன்ஸ்க்கு மார்க்கெட் எந்த ஒரு ஆன்சருமே கொடுக்கல. ஃபர்ஸ்ட் விஷயத்த பார்க்கலாம். மார்க்கெட்டில் நான் 1 ஹவரில் சார்ட் அனலைசிஸ் பண்ணுறேன். மார்க்கெட் எனக்கு ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இங்கே ப்ராப்பராக பிரேக் பண்ணிட்டு அங்கே பையருடைய பிரைஸ் என்ட்ரி ஆகும்போது எப்படி பையருடைய பிரைஸ் ரிஜெக்ட் ஆகி செல்லருடைய பிரைஸ் நமக்கு ட்ராப் ஆயிருக்கோ அதே மாதிரி ப்ரெசென்ட் டைம்லையும் லாங் டேர்ம் பிரைஸ் அனலைசிஸ்ல நமக்கு பையருடைய பிரைஸ் ரிஜெக்ட் ஆகி செல்லர் வந்திருக்காங்க. தென் செல்லர் நமக்கு எக்ஸிட் ஆகி ஃபோர்ஸா கீழே வரும்போது பாட்டம் ஆஃப் த பிரைஸ்ல இருந்து நமக்கு பையருடைய பிரைஸ் செல்லர் ஓவர் கம்பெனி மார்க்கெட்ல நமக்கு என்ட்ரி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? அப்போ செல்லருடைய பிரைஸ் எனக்கு மார்க்கெட்ல இருக்குது. பட் பையருடைய மெஜாரிட்டி இந்த ஸ்பேஸ்ல எனக்கு கொஞ்சம் ஹை டைம் ஃப்ரேம்ல இருக்கிறதுனால மார்க்கெட்ல எனக்கு செல்லருடைய பிரைஸ் வரும்போதெல்லாம் செல்லருடைய பிரைஸ் ரிஜெக்ட் பண்ணி பையருடைய என்ட்ரி மார்க்கெட்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்போ இந்த ஏரியால தான் அனலைஸ் பண்ற விஷயம் என்ன அப்படின்னா மார்க்கெட் நமக்கு மேஜர் ஆஃப் த டவுன் ட்ரெண்டுக்கு செல்லருடைய ப்ரெஷர் இந்த இடத்துல கொண்டுட்டு வரணும்னா மல்டிபிள் ஆஃப் பிரேக்ஸ் வந்து செல்லர் எடுத்தாகணும். ஸோ இந்த ஸ்பேஸ் பையருக்கானது. அது மட்டும் இல்லாம ப்ரீவியஸ்ல இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் லெவல் பையருடைய பிரைஸ் ரிஜெக்ட் பண்ணி செல்லர் வந்த லெவல்ல மார்க்கெட்டிங் நமக்கு பிரேக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லும்போது அந்த விஷயத்தை நெக்ஸ்ட் மார்க்கெட் கண்டினியூஷன் கொடுக்கணுங்கிற ஒரு பாயிண்ட்ல வந்து நான் என்ன பண்ணேன்னா இந்த லெவல்ல மார்க்கெட் மறுபடியும் பையருடைய கண்டினியூஷன் கொடுப்பாங்க. ஸோ ஸ்ட்ராங்கான பையருடைய ரிவர்சல் இருக்குங்கிற விஷயத்தை பொறுத்து தான் இந்த ஸ்பேஸ்ல வந்து நான் ட்ரேட் பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 செட் ஆஃப் ட்ரேட்ஸ் எடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு வரிசையா வந்து அது எல்லாமே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இந்த மாதிரி செக்ஷன் மூவ் ஆயிட்டு இருந்துச்சு. என்னன்னு நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டைம்ல என்னுடைய மென்டல் ஹெல்த்தையும் நான் வந்து ஷேர் பண்ணிக்கணும். என்னுடைய மைண்ட் செட் வந்து சரி கிடையாது. ஹெவி ஃபீவர்ல இருந்தேன் இந்த டைம்ல. இப்போ என்னோட ஃபேஸ் பார்க்கும்போதே தெரியும் கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கும், கொஞ்சம் சுருங்கி போய் இருக்கிற மாதிரி இருக்கும், கண்ணால் வர மாதிரி இருக்கும். என்னன்னா ஹெவி ஃபீவர் ஒரு 1 வீக்கா. ஸோ அதனால தான் வீடியோஸும் என்னால் ப்ராப்பராக ரெடி பண்ண முடியல. கிளாஸ் மட்டும் எப்படியோ கண்டினியூ பண்ணிட்டேன். ஸோ ஓவரால் சுச்சுவேஷன் சொல்றேன். என்னன்னா மைண்ட் சரி கிடையாது, ஃபீவர். அந்த டைம்ல நான் வந்து ட்ரேட் பண்ண உட்காந்தேன். என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியல. அதுதான் சீரியஸ்லி நான் சொல்ல போனா விஷயம் தான். ஒரு ப்ராப்பரான ஃபோக்கஸ் நான் கொடுத்தேன்னா நான் வந்து என்னுடைய ட்ரேடிங் அனலைசிஸ்ல இருந்து நான் ப்ராப்பரான விஷயத்தை நான் 100% என்னுடைய ஃபோக்கஸை கொடுத்தேன்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஸோ இந்த ஸ்பேஸ்ல வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா ஓகே எப்படினாலும் நம்ம ப்ராஃபிட் பண்ணிடுவோம், ஸோ பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நான் வந்து எனக்குள்ள ஒரு ஹோப் எடுத்துக்கிட்டேன். அந்த ஹோப் தான் நான் பண்ண மிஸ்டேக்கா நான் நினைக்கிறேன். ஹோப் இருக்கணும் தான். என்னதான் நம்ம வந்து கத்துக்கிட்டோம், நம்ம என்னதான் வந்து மார்க்கெட்ல கான்ஃபிடண்டா ட்ரேட் பண்றோம், ட்ரேடிங் ஃபியர் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாலுமே மார்க்கெட்டுங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்மளுடைய சிச்சுவேஷன்ஸ் வந்து மார்க்கெட்டுக்கு தெரியாது. நம்ம வந்து பெரிய ஆளா சின்ன பையனா இல்ல நம்ம வந்து மார்க்கெட்ல பெரிய ப்ராஃபிட் அள்ளிட்டு போயிருக்கோமாங்கிற விஷயத்தெல்லாம் மார்க்கெட் கவனிக்காது. பிரசன்ஸ் ஆஃப் டைம்ல நம்ம என்ன ட்ரேட் பண்றோம், மார்க்கெட்டுடைய மூவ்ல நம்ம எந்த மாதிரி அனலைஸ் வச்சிருக்கோங்கிற விஷயத்த பொறுத்துதான் மார்க்கெட்டுடைய பிரைஸ் நமக்கு ஆன்சர் பண்ணும். நம்மளாலையும் அந்த ஆன்சரையும் இல்ல தப்பா போச்சுன்னா தப்பான விஷயத்தையும் நம்மளால என்ன பண்ணிக்க முடியும், புரிஞ்சுக்க முடியும். அப்படி இல்லைங்கிற பட்சத்துல மார்க்கெட்ல என்ன நடக்குதுங்கிற விஷயத்த நம்மளாலையும் தெரிஞ்சுக்க முடியாது, நாம என்ன பண்றோங்கிறது மார்க்கெட்டுக்கும் தெரியாது. தப்பா போகுதுன்னு சொல்லும்போது ட்ரேட் லாஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஸ்பேஸ்ல நான் பண்ண மிஸ்டேக்ஸ் அதுதான். கண்டினியூஷனா மார்க்கெட்ல பையருடைய ப்ரெஷரை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணேன். மார்க்கெட் எதனால நமக்கு ஃபைட் பண்றாங்க, எதனால செல்லர் நமக்கு இந்த ஸ்பேஸ்ல வராங்கிற விஷயத்த வந்து நான் பெரிய அளவில் ஃபோக்கஸ் பண்ணல. ஸோ நான் ட்ரேட் எடுக்கிறேன். எண்ட் ஆஃப் த டே இந்த இடத்துல நான் வந்து ஃபுல்லா மைனஸ் பண்ணி நான் கொண்டுட்டு வரல. எப்பவுமே நான் வந்து எஸ்ஆர் செட் பண்ணி தான் மார்க்கெட்ல வந்து ட்ரேட் பண்ணுவேன். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்து எண்ட் ஆஃப் த டைம் என்னுடைய மைண்டை வந்து கொஞ்சம் நெகட்டிவ் தாட்குள்ள கொண்டுட்டு போகக்கூடிய விஷயமா இருக்கும். ஸோ நம்மளுடைய மென்டல் ஹெல்த் நல்லா இல்லை, மார்க்கெட்ல சுச்சுவேஷன் நம்மளால புரிஞ்சுக்க முடியல, மார்க்கெட் சுச்சுவேஷனை புரிஞ்சுக்க முடியல, வாலடைல் சிச்சுவேஷனா இருக்கா இல்ல பிரைஸுக்கு மார்க்கெட் ஆன்சர் கொடுத்து தான் வருதா, பிரேக் அவுட் அண்ட் பிரைஸ் ரிஜெக்ஷன்ஸ் எல்லாமே ப்ராப்பரா நடக்குதாங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்காம இந்த ட்ரேட்ல நான் வந்து இன்வால்வ் ஆனேன். ஸோ இந்த மாதிரி யாருமே இன்வால்வ் ஆக வேண்டாம்.
ஓகேவா. இன்வால்வ் ஆகிறோம்னு சொல்லும்போது இஃப் அது பாசிட்டிவாகத்தான் மாறணுங்கிற விஷயத்துல மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோமே தவிர ஏன் நெகட்டிவ் ஆகுதுங்கிற விஷயத்த நம்மளால அனலைஸ் பண்றதுக்கு டைம் கிடைக்காது. புரியுதா? ஃபாரெக்ஸை ஏன் பெட்டர் பைனரியை எல்லாருமே பயமுறுத்துற ஒரு விஷயமா பாக்குறாங்க அப்படின்னா, பைனரியில வந்து நீங்க உங்களுடைய எமோஷனலை கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். பட் நிறைய பேர் அதை பண்றது கிடையாது. இங்க நான் பண்ண மிஸ்டேக் தான். நான் வரிசை 500 அடிச்சு விட்டுருக்கேன்னா இப்படி நான் பண்ண மாட்டேன். இது என்னுடைய ட்ரேடிங் ஸ்கில் கிடையாது. நான் என்னுடைய ட்ரேடிங் மெத்தட்ல நான் இப்படி வரிசையா வச்சு பண்ணக்கூடாதுன்னு இருப்பேன். பட் நான் அன்னைக்கு அதை பண்ணேன். இப்படி பண்ணதுமே நான் ஒரு விஷயத்த ரியலைஸ் பண்ணிட்டேன். எப்பவுமே நான் வந்து அமௌண்ட் சேஞ்ச் பண்ணிட்டு தான் ஹையர் ஃப்ரேம்ல வந்து அடுத்தடுத்து ட்ரேட் எடுப்பேன். மினிமமா 2 கிளிக்ஸ் வந்து நான் எப்பவுமே நார்மலா வைக்கிறது. அதை தாண்டி நான் வந்துட்டு கிளிக்ஸ் அதிகமாக எடுக்கணும்னு விரும்ப மாட்டேன். அமௌண்ட்டை இந்த மாதிரி இப்போ நான் இன்க்ரீஸ் பண்ணல, இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி வச்சு ட்ரேட் எடுப்பேனே தவிர நார்மலாக இந்த மிஸ்டேக் நான் பண்ண மாட்டேன். மல்டிபிள் ஆஃப் கிளிக்ஸ் வந்து நான் எடுக்க மாட்டேன். பட் அன்னைக்கு நான் பண்ணேன். இந்த ட்ரேட் எனக்கு பாசிட்டிவ் ஆகுது. பட் இருந்தாலுமே இந்த இடத்துலயே நம்ம வந்து ஏதோ ஒரு தப்பான ஒரு விஷயத்த பண்றோம், நம்மளுடைய டிசிப்ளின்லேருந்து நம்ம வந்து மைனஸ் பண்றோம்னு சொல்லிட்டு நான் வந்து மார்க்கெட் அவாய்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். பட் இதுக்கப்புறம் நான் ட்ரேட் போறேன். பட் அந்த ட்ரேட்ல வந்து எனக்கு பாசிட்டிவ் அண்ட் லாஸ் மாறி மாறி வருது. நான் இந்த ஒரு ட்ரேடை இன்னைக்கான விஷயத்த லாஸ்ட்ல தான் நான் க்ளோஸ் பண்ணேன். ஓகேவா. நம்ம என்னதான் சுச்சுவேஷன்ஸை நம்ம மோசம் சொன்னாலுமே மார்க்கெட்டுக்கு நம்மளோட சுச்சுவேஷன்ஸ் தெரியாது. நம்ம எந்த அளவுக்கு மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோமோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை பொறுத்து மார்க்கெட்ல பிரைஸ் டிஜிட்டல் இன்க்ரீஸ் ஆகுறதால நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம், ட்ரேட் எடுத்துட்டு வெளியே வந்துடுவோம். ஃபாரெக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ட்ரேட் என்ட்ரி டிபி செட் பண்றோம்னா மார்க்கெட் அந்த ஸ்பேஸ் அச்சீவ் பண்றதுக்கு ஒரு 10 நிமிஷமாவது மினிமம் ஆகும். அப்போ அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா யோசிக்கிறதுக்கும் அனலைசிஸ் பண்றதுக்கும் உங்களுக்கு டைம் கிடைக்குது. இன் ஹியர் உங்களுக்கு அந்த டைம் இல்லை. மார்க்கெட்ல இந்த டைம் இல்லாததுனால தான் உங்களால் என்ன பண்ண முடியல, உங்களோட எமோஷனல் வந்து ப்ராப்பராக சரி பண்ண முடியல. ஓகேவா. அடுத்தடுத்து ட்ரேட் பண்ணி அது எமோஷனலே சொல்றது கிடையாது, நம்மளுடைய கிருதித்தனம் அவ்வளோதான். ஓகேவா. நம்ம என்ன பண்றோம், அமௌண்ட் மேலே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு அடுத்தடுத்து ட்ரேட் பண்றோம். அப்படி ட்ரேட் பண்ணக்கூடாது ஆக்சுவலா. ஓகேவா. ஸோ இந்த ஸ்பேஸ்ல மார்க்கெட் எனக்கு இந்த ஒரு ட்ரேட் வந்து எனக்கு ப்ராஃபிட் கொடுக்குறாங்க. நம்ம சேம் அனலைசிஸ் தான். ப்ரீவியஸ்ல வந்து எனக்கு அங்கே 1 hour ஷார்ட்ல நம்ம பார்த்துருந்தோம். ரெசிஸ்டன்ஸ் லெவல் பிரேக் ஆகி அகைன் பையருடைய பிரைஸ் ரிஜெக்ட் ஆகி செல்லர் வந்திருந்தாங்க. செல்லர் டீப்பா வரும்போது செல்லருடைய டீப்ல நமக்கு பையருடைய பிரைஸ் என்ட்ரி பாட்டம்ல இருந்து நமக்கு ப்ராப்பரா இருந்துச்சு. ஸோ மார்க்கெட்ல செல்லர் கண்டினியூ ஆகிறதுக்கான சான்சஸ் இல்லை. மேஜர் ஆஃப் த ட்ரெண்ட் நமக்கு பையர்ல இருந்திருந்தாங்க. ஸோ மார்க்கெட் பையரை கண்டினியூ பண்ணுங்கிற விஷயம்ல தான் இந்த ஸ்பேஸ்ல நான் வந்து ட்ரேட் பண்றேன். பட் எனக்கு இது வந்து நெகட்டிவ்ஸ் மாறி மாறி வந்ததுனால இன் திஸ் ட்ரேட் 5000 இந்த ஒரு கண்டினியூஷன் லாஸோடு நான் வந்து என்ன பண்றேன்னா இந்த ஒரு டேக்கான மார்க்கெட்ல நான் எக்ஸிட் ஆயிட்டேன். சாட்டர்டே 30 நவம்பர் இந்த ஒரு டேக்கான ட்ரேடை வந்து நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். எனக்கு இந்த டைம்ல ரொம்ப முடியலை. இந்த ட்ரேடுக்கே நான் இருமிட்டு தான் இருந்தேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் மேபி கொஞ்சம் ஃபீவர்லாம் கொஞ்சம் ஹெவியாக இருந்துச்சு. ஸோ ஐ எக்ஸிட். ஓகேவா. அப்போ மார்க்கெட்ல நம்மளுடைய மைண்ட் செட் சரியில்லைங்கிற பட்சத்தில் நம்மளுடைய லாஸை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு ஆரம்பத்தில் நம்ம வெளியில போயிட்டோம்னா ரொம்ப நல்லது. இதுக்கு மேலே நான் இங்கே ட்ரேட் எடுத்திருந்தேன்னா கண்டிப்பாக நான் இங்கே வாஷ் அவுட் பண்ணியிருப்பேன். ஏன்னா சுத்தமாக மைண்ட் செட் இல்லை. என்ன ட்ரேட் பண்ணுறோம், என்ன அனலைஸ் பண்ணேனே எனக்கு வந்து இப்போ ஞாபகம் இல்லை. நான் அந்த டைமில் பண்ண விஷயம் வந்து நான் என்ன பண்ணேங்கிறதே வந்து எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை. ஸோ இந்த ஒரு டைம் பீரியடில் நான் மார்க்கெட்ல இருந்து எக்ஸிட் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன். எக்ஸிட் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் ட்ரேட் எதுவுமே பண்ணல. அப்படியே ஷட் டவுன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்பேஸுக்கு மறுபடியும் வந்து ஈவினிங் டைம் போல் ஓப்பன் பண்ணிட்டு ட்ரேட் எதுவும் எடுக்கல. ட்ரேட் என்ட்ரி எதுவுமே எடுக்காம மார்க்கெட்டுடைய சுச்சுவேஷன் என்ன, நம்ம எதனால லாஸ் பண்ணோங்கிற விஷயத்த புரிஞ்சுக்க ட்ரை பண்ணேன். பட் ஐ கான்ட், என்னால் முடியல. என்னோட மைண்ட் செட் வந்து அந்த விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணலை. ஸோ நான் விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே இந்த மாதிரியான டைம்ல இருக்கும்போது நம்ம மார்க்கெட்ல என்ட்ரி கொடுக்க கூடாது. நம்மளுடைய மைண்ட் செட் மோசமாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம தாட் சரியில்லைன்னு சொல்லும் போதும் சரி, மார்க்கெட் அனலைஸ் பண்ண முடியாம நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது கான்சன்ட்ரேட் பண்றோம், அமௌண்ட்ல தான் கான்சன்ட்ரேட் பண்றோம்னு சொல்லிட்டு ஒரு தாட் வந்துடுது அப்படின்னா மார்க்கெட் வந்து எக்ஸிட் ஆயிடும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். ஆல்ரெடி இந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சதுதான், இருந்தாலும் அப்பப்போ நம்மளை கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கணும். ஓகேவா. ஸோ இந்த ஸ்பேஸ்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா அகெயின் ஐ வில் என்ட்ரி இன் தி மார்க்கெட் லைக் எப்போ நான் மார்க்கெட்டுக்குள்ள வரேன் அப்படின்னா வெட்னஸ்டே 11 டிசம்பர். எஸ், அந்த டேட்ல தான் நான் வந்து மார்க்கெட்டுக்குள்ள அகெயின் என்ட்ரி ஆகுறேன். ஓகே, இதுல இருந்து வரும். ஓகே, குட் ஒன். வெட்னஸ்டே 11 டிசம்பர் இந்த டேட்ல வந்து நான் மறுபடியும் என்னுடைய ட்ரேடிங் வந்து கண்டினியூ பண்றேன். அந்த அமௌண்ட் தான் அன்னைக்கு ட்ரேட் எடுத்து வச்ச லாஸு. அதுக்கப்புறம் நான் வந்து குவாடெக்ஸ் பக்கம், ஐ மீன் இந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் பக்கம் நான் வரல. பாக்கெட்டில் தான் நான் என்னுடைய ட்ரேடிங் வந்து கண்டினியூஷன் கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ அது ஒரு நார்மலான மூவிங்கில் போயிட்டு இருக்கு. அகெயின் இன்னைக்கு வந்து ஓகே, நம்ம ஓடிசியில் ஃபாலோ பண்ண வேண்டாம். டேட் நல்ல டேட் தான், வெட்னஸ்டே தான். ஸோ மார்க்கெட் ஓவரால் நல்லா இருந்தாங்க. நான் கிளாஸ் ஃபினிஷ் பண்ணிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன் இந்த டைமில். சாரி, ஆமாம், இல்லை நினைக்கிறேன். ஓகே, இன்னைக்கு வந்து அன்னைக்கு நான் கிளாஸ் வைக்கல. கிளாஸ் வந்து லீவ் டைம் இருந்துச்சு, ஈவினிங் டைம். ஸோ ஓகே, மார்க்கெட் கொஞ்சம் அனலைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிட்டு
இந்த ஸ்பேஸில் வந்து நான் உட்காந்துட்டேன். ஸோ மார்க்கெட்டை வந்து 1 ஹவரில் அனலைஸ் பண்ணேன். சேம் எனக்கு மார்க்கெட் வந்து ஒரு ப்ரீவியஸில் ஒரு செல்லருடைய கன்டினியூஷன் கொடுத்துருக்கு டீப்பாக. அந்த செல்லருடைய கன்டினியூஷன்லேருந்து இப்போ ப்ரெசென்ட் டைமில் எனக்கு பையர் செல்லர் பையர்னு சொல்லிட்டு இப்போ ப்ரெசென்ட் டைமில் பையர் எனக்கு மார்க்கெட்டில் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இங்கே நான் என்ன விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, பையருடைய கன்டினியூஷன் எனக்கு போகும்போது டாப்லேருந்து செல்லருடைய ப்ரெஷர் என்ட்ரி கொடுத்துட்டு இருக்கு. செல்லருடைய ப்ரெஷர் டீப்பாக வருதுன்னு சொல்லும்போது சேம் நம்ம போன இதுக்கு முந்தின நாளில் பார்த்தது ட்ரெண்டில் இருந்துச்சு. இது எனக்கு ஒரு சைட்வேஸில் இருக்கிற மாதிரி மார்க்கெட் எனக்கு கீழே இருந்து பையருடைய ப்ரெஷர், மேலே இருந்து செல்லருடைய ப்ரெஷர் கொடுத்துட்டு இருந்தான். அப்போ இந்த ஸ்பேஸ்ல நான் எனக்கு அனலைஸ் பண்ணிக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, மார்க்கெட் நமக்கு மேஜரா ஒரு ட்ரெண்ட் வைஸ்ல கிடையாது. ஸோ இந்த ஸ்பேஸ்ல டாப் பிஎஸ்எல்ல இருந்தும் சரி, பாட்டம் எஸ்எஸ்எல்ல இருந்தும் சரி, நமக்கு டாப்ல இருந்து செல்லருடைய ப்ரெஷர், பாட்டம்ல இருந்து பையருடைய ப்ரெஷர் மார்க்கெட்ல இருக்கு. அப்போ இந்த ப்ரெஷரை ஓவர் கம் பண்ணி மார்க்கெட் நமக்கு எக்ஸிட் ஆகணுங்கிற விஷயத்த வந்து நான் இங்க ப்ராப்பரா தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நான் வந்து கொஞ்சம் ஹரிசாண்டல் லைன்ஸ் வந்து டிரா பண்ணியிருக்கேன். எதுக்காக அப்படின்னா, 1 ஹவர் சார்ட்ல நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பையர் போயிட்டு அதுக்கப்புறம் செல்லர் வந்திருந்தாங்க, அதுக்கப்புறம் இன்னொரு செல்லர், அதுக்கப்புறம் ஒரு பையர். இது நமக்கு எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பையர் போயிட்டு பையருடைய பிரைஸ் ரிஜெக்ட் ஆகி செல்லர் வராங்க, அகைன் செல்லருடைய பிரைஸ் ரிஜெக்ட் ஆகிட்டு அகைன் மார்க்கெட்ல பையர். அப்போ பிரைஸ் ரிஜெக்ஷன் நடக்குதுன்னா அந்த பிரைஸ் ரிஜெக்ஷன்ஸ்ல ஒரு பிரைஸ் ரிஜெக்ட் ஆகி இன்னொரு பிரைஸ் நமக்கு அங்கே என்ட்ரி ஆகுதுன்னு அர்த்தம். அந்த என்ட்ரி ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நான் இங்க அனலைஸ் பண்றதுக்காக வைக்கிறேன். ஸோ மார்க்கெட் எனக்கு ஒரு பையருடைய லெவல் போறாங்க, இந்த ஸ்பேஸ் பார்க்கும்போது தெரியும். செல்லருடைய கன்ட்ரிபியூஷன் வரும்போது, செல்லருடைய மொமெண்டம் வரும்போது பையருடைய கேண்டில் ப்ரெஷர் கொடுத்து போறாங்க, அங்க செல்லர் வந்து நமக்கு டிராப் ஆகுறாங்க இந்த 1 மினிட் சார்ட்ல. ஸோ இந்த விஷயத்தை நான் ஃபாலோ பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு பையர் கேண்டில் போயிருக்காங்க, தென் ஒரு பையருடைய ப்ரெஷர் வரும்போது ப்ரீவியஸ்ல நடந்த பையர் போகும்போது செல்லருடைய ப்ரெஷர் நமக்கு இன்டேக் எடுக்கப்பட்ட அந்த ஒரு ஸ்பேஸை நான் இங்க வந்து என்ன பண்ணிக்கிட்டேன், என்னுடைய ட்ரேட் என்ட்ரிக்காக எடுத்துக்கிட்டேன். அப்போ பையருடைய பிரைஸ் இந்த லெவல்ல இருக்கு அப்படின்னா செல்லருடைய பிரைஸ் என்ட்ரி ஆகக்கூடிய விஷயத்தை வந்து நான் காமனா மென்ஷன் பண்ணியிருந்தேன். அந்த லெவலுக்கு வந்து நான் ட்ரேட் என்ட்ரி எடுத்திருக்கேன். நான் வந்து இதை டிரா பண்ணி காட்டுறேன் புரிஞ்சுச்சுன்னா, ஓகேவா? அதாவது பையருடைய பிரைஸ் ப்ரீவியஸ்ல வந்த செல்லருடைய கன்ட்ரிபியூஷன்ல எனக்கு வந்திருக்கு. அந்த பிரைஸ் ரிஜெக்ட் பண்ணி டாப்ல இருந்து எனக்கு செல்லருடைய பிரைஸ் டிராப் ஆயிருக்காங்க பிஎஸ்எல். ஸோ இந்த ஸ்பேஸ்ல நான் என்ன பண்ணியிருக்கேன், சேம் அங்க நடந்த பிரைஸ் ரிஜெக்ஷன் இங்க நடக்குங்கிற விஷயத்துல நான் ட்ரேட் என்ட்ரி எடுத்திருக்கேன். ஏன்னா 1 ஹவர் சார்ட் வந்து எனக்கு ப்ரெசென்ட் டைம்ல செல்லருடைய ப்ரெஷர்ல இருக்கு, ஓகேவா? ஸோ இந்த ஸ்பேஸ்ல அதுக்கான ட்ரேடை வந்து நான் ஃபாலோ பண்ணேன், ஒரு ட்ரேட் என்ட்ரி எடுத்திருந்தேன், அது எனக்கு ப்ராஃபிட் ஆச்சு. இப்போ கீழே ஒரு லைன் வச்சிருக்கேன். இந்த லைன் வந்து என்ன அப்படின்னா, ப்ரீவியஸ்ல இருக்க பையருக்கு அடுத்து ஒரு செல்லர் வந்திருந்தாங்க 1 ஹவர் சார்ட்ல. அப்போ பையருடைய பிரைஸ் ரிஜெக்ட் ஆகி செல்லர் வந்திருப்பாங்க. அந்த ரிஜெக்ஷன் பாயிண்ட் வந்து நான் இங்க ஹரிசாண்டல் பண்ணியிருந்தேன். எனக்கு பெரிய அளவில் மார்க்கெட் அதை பிரேக் பண்ணி ரிவர்ஸ் ஆகல. பட் எனக்கு இந்த ஸ்பேஸ்ல பார்த்தா தெரியும், செல்லர் வந்து இந்த ஸ்பேஸ்ல இருந்தும் பையருடைய பிரைஸ் என்ட்ரி நடந்திருக்கு. இது வந்து ஒரு பிரேக் அவுட் பாயிண்ட். அதாவது 1 ஹவர் ஷார்ட்ல எனக்கு பிரைஸ் ரிஜெக்ஷன் நடந்த, பிரைஸ் ஆக்ஷன் நடந்த ஒரு ஏரியா. ஸோ இந்த ஸ்பேஸ்ல மார்க்கெட் எனக்கு பிரேக் பண்ணும்போது இங்க இருந்து கன்ட்ரிபியூஷன் ட்ரேட் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த ஸ்பேஸ்ல நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். மார்க்கெட்டுமே எஸ் கரெக்டாக தெரியும்னு நினைக்கிறேன். இன்னும் நான் ஹரிசாண்டல் அந்த ஸ்பேஸ்ல ஃபிக்ஸ் பண்ணல, நான் இப்போதான் அட்ஜஸ்ட் பண்ண போறேன். ஓகே, குட் ஒன், அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே, இந்த லைன் தான் நான் சொன்னாங்க. அந்த லைன் வந்து நான் கொஞ்சம் கீழே வச்சிருந்தேன், அதாவது ஒரு பையர் கேண்டிலுடைய பிக்ல வச்சதுன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா 1 மினிட்டை மென்ஷன் பண்ணி வச்சிருப்பேன். கொஞ்சம் டேஸ் ஆன விஷயம், அதனால கொஞ்சம் ஞாபகம் இல்லை. ஓகே, இப்போ இந்த ஸ்பேஸ்ல நான் மேலே ஒரு லைன் வச்சிருக்கேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஒரு ஹரிசாண்டல் லைன் வச்சிருக்கேன் இல்லையா. இது என்ன லைன் அப்படின்னா, 1 ஹவர்ல இருக்கக்கூடிய பிரைஸ் ரிஜெக்ஷனுக்கான லெவல், பையருடைய பிரைஸ் ரிஜெக்ட் பண்ணி செல்லர் என்ட்ரியான லெவல். ஸோ இங்க மார்க்கெட் பிரேக் கொடுத்ததுமே நான் என்ட்ரி எடுத்துட்டேன். எஸ், நான் எடுத்துருப்பேன். எஸ், நான் வந்து எடுத்துட்டேன். 2 மினிட்டுக்கு என்னுடைய ட்ரேட்ஸ் வந்து நான் கொடுக்குறேன், ஓகேவா? அதாவது இந்த கேண்டில் ஸ்டிக் ரன் ஆகி எனக்கு பிரேக் பண்ணது இல்லை, இந்த பிரேக் பண்ணக்கூடிய கேண்டில் ஸ்டிக்லயே எனக்கு 1 மினிட் க்ளோஸ் ஆயிடும். தென் இன்னொரு கேண்டில் ஸ்டிக் எனக்கு ஓடும். அந்த கேண்டில் ஸ்டிக்ல ரிவர்சல் கேண்டில் ஸ்டிக்னு சொல்றோம், அந்த கேண்டில் ஸ்டிக்ல எனக்கு ப்ராஃபிட் ஆயிடும். இந்த கணக்குல நான் வந்து இங்க என்ன பண்ணிட்டேன், பிரேக் அவுட் என்ட்ரி எடுத்துட்டேன். அதாவது சிம்பிளான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, லாங் டேர்ம்ல இருக்கக்கூடிய கண்டினியூஷன்ல வரக்கூடிய அப்நார்மல் கேண்டில் ஸ்டிக், பிரைஸ் ஆக்ஷனா இருக்கட்டும், டோஜியா இருக்கட்டும், ஃபைட்டிங் கேண்டிலா இருக்கட்டும், இந்த கேண்டில்ஸை அடுத்து ரிவர்சல் கண்டினியூஷன், அடுத்து மார்க்கெட் ஆப்போசிட்ல வருதுன்னு சொல்லும்போது டைரக்டா கண்டினியூஷன் கொடுக்காது, கண்டினியூஷன் கொடுக்க மாட்டாது, ஓகேவா? இது வரைக்கும் ஒரு 98% இது நல்ல ப்ராஃபிட்டுக்கான விஷயத்தை தான் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ என்ன பண்ணாதுன்னா, கண்டினியூஷன் கொடுக்காது, டைரக்டா அந்த லெவல்ல பிரேக் பண்ணும். அதாவது பையருடைய பிரைஸ் ரிஜெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா, பையருடைய பிரைஸ் ரிஜெக்ட் ஆன லெவலுக்கு மார்க்கெட் வர்றாங்கன்னு சொல்லும்போது இங்க ரிஜெக்ட் ஆன பையருடைய வேல்யூ மறுபடியும் மார்க்கெட்ல ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதை பொறுத்து நம்மளால என்ன பண்ணிக்கலாம், ஒரு புல் பேக் ட்ரேட் எடுத்துக்கலாம், ஒரு பிரேக்அப் ட்ரேட் வந்து நம்ம எடுத்துக்கலாம், பிரேக் அவுட் ட்ரேட். ஸோ இந்த ஸ்பேஸ்ல நான் அந்த ட்ரேட் தான் ஃபாலோ பண்ணேன். இது ஆல்ரெடி நான் மல்டிபிள் ஆஃப் டைம்ஸ் இந்த விஷயத்தை வந்து நான் கிளாஸ்லயுமே எக்ஸ்பிளைன் பண்ணி கிளியர் பண்ணியிருப்பேன். தென் நானுமே வந்து இது அதிகமாக ப்ராக்டிஸ் பண்றது தான், அதிகமாக ட்ரேட் என்ட்ரி எடுக்கிறது தான். ஸோ அதே விஷயம் தான் எனக்கு இங்கே நடந்திருக்கு. ஸோ நான் இங்கே வந்து ட்ரேட் என்ட்ரி எடுத்துட்டேன். இந்த ட்ரேட் வந்து எனக்கு நெகட்டிவ் கொடுக்கறதுக்கான சான்சஸ் கிடையாதுன்னு எனக்கு தெரியும்.
எனக்கு இது ப்ராஃபிட் தான் கொடுக்குது. நான் லைவ் அசெட்ல தான் எடுக்கிறேன், யூரோ யூஎஸ்டி. ஃபாரெக்ஸ்லயும் இதே சார்ட் தான் ஓடும், ட்ரேடிங் வியூலையும் இதே சார்ட் தான் ஓடும். ஸோ இங்கே வந்து எனக்கு மட்டும்தான் ப்ராஃபிட்னு சொல்ல மார்க்கெட் கொடுக்க. ஓகேவா? ஸோ நம்ம எந்த அளவுக்கு டீப்பாக அனலைஸ் எடுக்கோமோ, நம்ம எந்த விஷயத்தை வச்சு பிரேக் அவுட் பண்ணி எடுக்கோமோ அதுக்கான ஆன்சர் கண்டிப்பாக கிடைக்கும். அகைன் இந்த ஸ்பேஸ்ல பாருங்க, செல்லர் டீப்பா வரும்போது ப்ரீவியஸ்ல இருக்கக்கூடிய பையருடைய கண்டினியூஷன்ல செல்லர் டீப்பா வரும்போது கீழ இருந்து யாருடைய பிரஷர் மேல போயிருக்கு, பையருடைய பிரைஸ் என்ட்ரி. அதாவது ஒரு கண்டினியூஷன்ல பிஎஸ்எல் எஸ்எஸ்எல் சைட்ல இருந்து மார்க்கெட்ல அனதர் பிரைஸ் வந்து என்ன ஆகும், பிரேக் பண்ணாது. அதாவது செல்லர் வரும்போது செல்லருடைய பிரைஸ் ரிஜெக்ட் பண்ணி பையர் என்ட்ரி கொடுக்கறது, பையருடைய பிரைஸ் டீப்பா வரும்போது பையருடைய பிரைஸ் ரிஜெக்ட் பண்ணி செல்லரும் மார்க்கெட் வந்து என்ட்ரி கொடுக்குறாங்கன்னா, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல நம்மளால என்ன பண்ணிக்க முடியும், ஓவரால் ஒரு ரிஜெக்ஷன் ட்ரேட் நம்ம மறுபடியும் ஒரு ரிவர்சல் ட்ரேட் எடுக்க முடியும். அந்த ஸ்பேஸ் வரும்போது இன்னொருடைய பிரைஸ் என்ட்ரி மார்க்கெட்ல நடக்குதுங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லும்போது அந்த ட்ரேடை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு அமௌண்ட் வச்சு எடுத்து கிளியர் பண்ணிக்கலாம். மார்க்கெட்ல நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு விஷயங்களை கத்துக்கிறோமோ, மார்க்கெட்ல இருக்கக்கூடிய பிரைஸ் அண்ட் பிரைஸ் மூவிங்கோட விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஓவரால் இந்த ட்ரேட்ஸ் எடுக்கிறது ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். அகைன் அண்ட் அகைன் பிராக்டிஸ் பண்ணிட்டா போதும். ஓகேவா? டெமோல தான் பிராக்டிஸ் பண்ணணும் இல்லை, லைவ்லேயே நம்ம மினிமமான அமௌண்ட் வச்சுட்டு நம்ம பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். பட் ஓன் ரிஸ்கோட பண்ணணும். நான் சொன்னேன் அவன் சொன்னாலாம் பண்ணக்கூடாது, சிக்னல் கொடுக்குறான் அவன் அப்படியே அஃபிலியேட் மார்க்கெட்ல ஜாயின் பண்ண சொன்னான், அந்த கதையெல்லாம் இருக்கக்கூடாது. இஃப் உங்களால அனலைஸ் பண்ண முடியும், மார்க்கெட்டுடைய பிரைஸும் புரிஞ்சுக்க முடியாதுலாம் கிடையாது. எல்லாமே பழக எல்லாமே கை வந்துடும். ஓகேவா? பொறுமையா பண்ணா போதும். சரி, அகைன் மறுபடியுமே கீழே நான் ஒரு பிரேக் அவுட் லைன் வைக்கிறேன். இந்த லைன் என்ன அப்படின்னா பிரைஸ் ரிஜெக்ஷன் தான். ஆல்ரெடி நான் இங்க பார்த்துட்டேன், ப்ரீவியஸ்ல இருக்கக்கூடிய செல்லர்ல வந்து பிரைஸ் ரிஜெக்ஷன்ஸ்க்கு எனக்கு இங்க வந்து பையர்ல ஆன்சர் கிடைச்சிருந்துச்சு, பையர் கண்டினியூஷன்ல. தென் இந்த லைன்ல பார்க்கும்போது தெரியும் எனக்கு வந்து பையருடைய கண்டினியூஷன்ல செல்லர் வராங்க இல்லையா, இந்த லெவல்ல நான் இப்போ ஒரு ஹரிசாண்டல் ஃபிக்ஸ் பண்றேன். பையருடைய மொமெண்டம் இருக்கு, அதுல செல்லருடைய பிரைஸ் எனக்கு டிராப் ஆகும்போது அந்த செல்லருடைய பிரைஸ் வரும்போது அங்கிருந்து எனக்கு யாருடைய பிரைஸ் என்ட்ரி நடக்குதுன்னா மார்க்கெட்ல பையருடைய பிரைஸ் என்ட்ரி நடக்குது. ஸோ இந்த மொமெண்டத்துக்கு மார்க்கெட் நெக்ஸ்ட் எனக்கு வராங்க அப்படின்னா மார்க்கெட் மேஜர் ட்ரெண்ட்ல இல்லை, எனக்கு அப்லயும் இல்லை டவுன்லயும் இல்லை. அப்போ இந்த பிரைஸுக்கு எல்லாத்துக்குமே மார்க்கெட் என்ன பண்ணி தான் ஆகணும், ரிஜெக்ஷன் கொடுத்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், ட்ரேட் என்ட்ரி எடுத்துட்டேன். 2 லெவல் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணேன். ஓகேவா? அவங்க ப்ரீவியஸ்ல பிரைஸ் ரிஜெக்ஷன் இருக்கிறதுல நம்ம 2 லெவல், ஒன்று 1 ஹவரை பார்த்து ஒன்று நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம், இன்னொன்று வந்து இங்க பிரசன்ட் டைம்ல 1 மினிட்ல அந்த பையருடைய மொமெண்டம்ல இருக்கக்கூடிய செல்லர் வரும்போது பையர் என்ட்ரியான லெவல் வந்து நம்ம மென்ஷன் பண்ணோம். ஸோ இந்த லெவலில் நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா ஸ்ட்ராங்கா ஒரு பையர் ட்ரேட் ஒன்று எடுத்துட்டேன். ஸோ இந்த ட்ரேட் எனக்கு மேக்ஸிமம் ஒரு பாசிபிளுக்கான சுச்சுவேஷன்ஸ்ல தான் இருக்கும்னு எனக்கு தெரியும். ஏன்னா பிரைஸ் மொமெண்டம் ப்ராப்பரா இருக்கு, அதுக்கு கீழே மார்க்கெட் இருக்கு அப்படின்னா ஒரு ஃபைட்டிங் ஸ்பேஸ் இருக்கு, எம்சிசி மல்டிபிள் ஆஃப் கேரக்டர் சேஞ்சிங். ஸோ இந்த லெவலில் மார்க்கெட் நெக்ஸ்ட் பிரேக் பண்ணணும், கொஞ்சம் டீப்பா வரணும். அப்போ மார்க்கெட் ட்ரெண்ட்ல இருந்தாங்க. அப்போ இங்க எனக்கு மார்க்கெட் ட்ரெண்ட்ல இல்லைன்னு சொல்லும்போது பிரைஸ் வேணும், லிக்விடிட்டி வேணும். அப்போ அந்த லிக்விடிட்டி எனக்கு எங்க தான் இருக்கு, மேலே தான் இருக்கு. ஸோ நான் மார்க்கெட்ல என்ன பண்ணிட்டேன், இங்க வச்சிருக்கேன் ஒரு பிரைஸ் ஆக்ஷன் கேண்டில்ஸ்டிக்ல வச்சிருக்கேன், தெரியுதா? கீழே ஒரு ஹரிசாண்டல் வச்சிருக்கேன், செகண்ட் டைம் பிரேக் பண்ணிருக்கு இல்லையா, அது பிரைஸ் ஆக்ஷன் கேண்டில் இங்க இருக்கு பாருங்க, செல்லர் அண்ட் பையர். இந்த ஒரு பிரைஸ் ஆக்ஷன் கேண்டில் தான் மென்ஷன் பண்ணி கீழே ஒரு பெரிய திக் பண்ணி ஒரு ஹரிசாண்டல் வச்சிருக்கேன், அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேல சின்னதா மைனூட்டா இருக்கக்கூடிய ஹரிசாண்டல் லைன் வந்து எதை மென்ஷன் பண்ணி டிரா பண்ணோம், அந்த ஒரு பையருடைய மொமெண்டம்ல செல்லர் வரும்போது பிரைஸ் ரிஜெக்ஷன் ஆன செல்லருடைய பிரைஸ் ரிஜெக்ட் ஆகி பையர் என்ட்ரி கொடுத்து அந்த ஒரு லெவல் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ இதுவுமே எனக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டுக்கான சுச்சுவேஷன்ல தான் எனக்கு இதை கொண்டு போச்சு. ஓகேவா? மார்க்கெட் என்னதான் ஸ்ட்ராங் கண்ட்ரிபியூஷன் கொடுத்து வந்தாலும் மார்க்கெட்ல நமக்கு பிரேக் அவுட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே பொதுவானது தான். சரியா? ஸ்ட்ராங்கா இருக்கிறவன் பிரேக் பண்ற விஷயத்த குயிக்கா கண்டினியூ பண்ணிடுவான். வீக்கா இருக்கிற கேண்டில்ஸ்டிக் அதை பிரேக் பண்ணி அகைன் பிரைஸ் எடுத்துட்டு மறுபடியும் என்ன பண்ணும், கண்டினியூ பண்ணும். ஸோ இந்த இடத்துல நான் எடுத்த ட்ரேட்ஸ் இது ஒன்று தான். லாஸ்ட்டாக இந்த ஒரு ட்ரேட் என்ட்ரி எடுத்தேன். இந்த ட்ரேட்ஸுக்கு மேலே அதுக்கப்புறம் நான் வந்து ட்ரேட் என்ட்ரி எதுவுமே இந்த ஒரு சார்ட்டில் நான் கண்டினியூ பண்ணலை. இந்த ஒரு ட்ரேடிங் டைமோட நான் வந்து என்னுடைய பீரியடை க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த ட்ரேட் எனக்கு ப்ராஃபிட். ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட்டை ஒரு கொஞ்ச நேரம் வாட்ச் பண்ணியிருப்பேன், மார்க்கெட்டுடைய மூவிங் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. பையருடைய கண்டினியூஷன் கொஞ்சம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் செல்லர் பையர் செல்லர் தான் கொடுத்து போயிட்டு இருந்துச்சு. ஒரு கன்சாலிடேட் கிரியேட் பண்ணி போயிட்டு இருந்தாங்க. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம வேற எதுவுமே பண்ணல. இதுல ப்ராஃபிட் ஆனதுமே நெக்ஸ்ட் மார்க்கெட்ல இருந்து எக்ஸிட் ஆயிட்டேன். இந்த ட்ரேட்ஸ் எல்லாமே லைவ் அசெட்ல எடுத்தது தான், யூரோ யூஎஸ்டி ஓடிசியில கிடையாது. ஓகேவா? ஓடிசியில மட்டும்தான் ப்ராஃபிட் பண்றோம், ஓடிசியில மட்டும்தான் எடுக்க முடியாது, அந்த கதையெல்லாம் கிடையாது. யூரோ யூஎஸ்டி இது வந்து ஃபாரெக்ஸ்லயும் அவைலபிள், பிளஸ் ட்ரேடிங் வியூலையும் அவைலபிள்ல தான் இருக்கு. ஐபேட் கீழே வந்துருச்சு. ஓகே, ரெண்டுலையுமே அவைலபிள்ல தான் இருக்கு. ஸோ ரெண்டுலையுமே அனலைஸ் பண்ணி ட்ரேட் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஈவன் நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன், ட்ரேடிங் வந்து பொதுவானது. ஓகேவா? எல்லாராலையும் ட்ரேடிங் பண்ண முடியும். பட் எந்த மாதிரியான மெத்தட் உங்களுக்கு வேணுமோ, எந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு செட் ஆகுமோ அதை நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்குள்ள அனலைஸ் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். அவன் சிக்னல் கொடுக்குறான்,
இவன் இப்படி பண்றான், இவன் வந்துட்டு நான் உங்களை மில்லியனர் ஆக்கிடுவேன்னு சொல்றோம் அப்படிங்கிற ஒரு ஹோப்ல நீங்க மார்க்கெட்டுக்குள்ள என்ட்ரி ஆகுறீங்க அப்படின்னா மார்க்கெட் உங்களை வச்சு சாப்பிட்டுடும். ஓகேவா? மார்க்கெட்டை மேனேஜ் பண்ண பழகி மார்க்கெட்டுக்குள்ள என்ட்ரி ஆகணுமே தவிர மார்க்கெட்டுக்குள்ள எவனோ ஒருத்தன் எனக்கு உனக்கு நான் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போறான்னா உங்களுக்கு மார்க்கெட்டை பத்தி தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கும் ட்ரை பண்ண மாட்டீங்க. ஏன்னா அவன் இருக்கான் அவன் பார்த்துப்பான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு தாட் வந்துடும். ஸோ தயவு செஞ்சு உங்களால ட்ரேடிங் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணுங்க. இல்லை எனக்கு ட்ரேடிங் செட் ஆகாது, இன்னொருத்தனுடைய சிக்னல்ல தான் நம்ம வாழணும் அப்படின்னா நீங்க ட்ரேடிங்ல இருந்து தயவு செஞ்சு எக்ஸிட் ஆகிக்கலாம். ஏன் அப்படின்னா அவன் அஃபிலியேட் லிங்க்ல அவனுக்கு ப்ராஃபிட் வேணுங்கிறதுக்காக அவன் என்ன வேணா பண்ணுவான். உங்ககிட்ட கதையானாலும் விடலாம், ஆசை வார்த்தைகள் விடலாம். பட் நான் வந்து அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன். ட்ரேடிங் இட்ஸ் நாட் ஃபார் எவ்ரி ஒன். இதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இதுக்குன்னு ஹோப்ஃபுல்லான டெடிகேஷன் வேணும், இதுக்குன்னு ஒரு செட்டப் வேணும். கண்டிப்பா எல்லாத்துக்கும் மேல மணி மேனேஜ்மெண்ட் வேணும், ஃபோக்கஸ் மைண்ட் வேணும். நம்மளுடைய ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன்ஸை புரிஞ்சுட்டு நம்மளுடைய அமௌண்ட் அழிக்காத அளவுக்கு நம்ம ஒரு மைண்ட் செட்டோட பொறுமையாக ட்ரேட் பண்ணக்கூடிய அந்த ஒரு காம் மைண்ட் செட் வேணும். இந்தியன் மார்க்கெட்ல பண்ணிக்கலாம், எதுலனாலும் நீங்க பண்ணிக்கலாம் தாராளமா. என்ன ஒரு ட்ரேடிங் எடுத்துக்கிட்டாலும் லேர்னிங் இல்லாம தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இஃப் எனக்கு லேர்ன் பண்ண டைம் இல்லை, எனக்கு சிக்னல்ல தான் ட்ரேட் பண்ண பிடிக்கும் அப்படின்னா இன்னைக்கு $100 தரக்கூடிய ப்ராஃபிட்டை நீங்க ஏத்துக்கிற மாதிரி நாளைக்கு அது $1000 லாஸ் தரும்போது நீங்க ஏத்துக்கணும். மார்க்கெட் அது உங்களுடைய ஃபீலிங்ஸை புரிஞ்சுட்டு செயல்படாது. உங்களுடைய டிசிப்ளின் பிளஸ் உங்களுடைய நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி தான் மார்க்கெட் ரன் ஆகுறதை நீங்க தெரிஞ்சுக்க முடியும். கவனமா ட்ரேட் பண்ணுங்க. அண்ட் அகைன் மறுபடியும் சொல்றேன், ட்ரேடிங் இஸ் நாட் ஃபார் எவ்ரி ஒன். செட் ஆகாதுன்னா இங்க இருந்து வெளியில போயிடுங்க. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா விட்டு மொத்தமா போறதுக்கு ஆரம்பத்திலேயே உங்களுடைய கெப்பாசிட்டியை தெரிஞ்சுட்டு மார்க்கெட்ல இருந்து எக்ஸிட் ஆகுறது நல்லது. இல்லை என்னால் முடியும், கிவ் அப் மைண்ட் இல்லைங்கிற பட்சத்துல கத்துக்கோங்க, ப்ராப்பரா ட்ரேட் பண்ணுங்க, டிசிப்ளின் ட்ரேடரா இருங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பிரதர்ஸ்.